வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து போன்லெஸ் சிக்கன் கறி. அதாவது எலும்பு இல்லாத சிக்கன் வச்சு சூப்பரான டேஸ்டியான ரிச்சான ஒரு கறி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பிளெயின் ரைஸ் இல்லைன்னா ரொட்டி சப்பாத்தி நான் எதுக்கு வேணாலும் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வந்து போன்லெஸ் பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதோட மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து ஒரு ட்ரையான வந்து கடாயில் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்குங்க. நான் மிளகாய் வந்து சின்னதாக இருக்கலான்னு நான் வந்து 6-7 எடுத்திருக்கேன். நீங்கள் 5 எடுத்தால் போதும். ஸோ அது கூட வந்து ஒரு 8 முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கொரன்னு ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த முந்திரி தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் அப்புறம் ரிச்னஸ் கொடுக்க போகுது நம்ம கறிக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். கூட வந்து 3 வந்து கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய தக்காளி வந்து பழுத்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா உங்ககிட்ட வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்க, மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சிடலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ஒயிட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மசாலாவில் நல்லா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் வரமிளகாய் பேஸ்ட்டும் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அந்த தண்ணியை வந்து இதில் கலந்துக்கிறேன். கலந்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம சிக்கன் வந்து அதிலே வந்து வேகத்துக்கு விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கமன்னு நம்ம சிக்கன் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது கலர். ஸோ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்து வச்சுருக்க கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போன்லெஸ் சிக்கன்னால ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாகிடும். ஸோ இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம கிரேவி பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. ஸோ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கமன்னு நம்ம போன்லெஸ் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கமன்னு காரசாரமான நம்ம போன்லெஸ் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரொட்டி சப்பாத்தி நான் இல்லைன்னா வெறும் சாதத்தில் கூட இந்த கறியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.